வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். 35 கேள்விகள் பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய வீடியோவில் 2 வீடியோக்களில் நம்ம 50 வினாக்கள் 25 தான் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்ட் 3 பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 51வது கேள்வி, அண்ணா அறிமுகப்படுத்திய சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம் என்று முதல் நடைமுறைக்கு வந்தது? அண்ணா அறிமுகப்படுத்திய சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம் என்று முதல் நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1968 ஜனவரி 20. 52வது கேள்வி, கலைஞர் மு. கருணாநிதி தமிழ்நாட்டின் முதலமைச்சரான நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1969 பிப்ரவரி 10. 53வது கேள்வி, யாருடைய ஆட்சியில் தமிழ் வளர்ச்சிக்கென தனியாக அமைச்சகம் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கலைஞர் மு. கருணாநிதி. 54வது கேள்வி, திரு மு. கருணாநிதி 5வது முறையாக முதலமைச்சராக பணியாற்றிய காலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2006 முதல் 2011 வரை. 55வது கேள்வி, யாருடைய ஆட்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய நீராறும் கடலுடுத்த என்ற பாடல் அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கலைஞர் மு. கருணாநிதி. 56வது கேள்வி, கலைஞர் மு. கருணாநிதி தான் ஆட்சி பொறுப்பேற்றதும் மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய யார் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பி.வி. ராஜமன்னார். 57வது கேள்வி, கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் ஊனமுற்றோர் மறுவாழ்வு திட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1974. 58வது கேள்வி, கலைஞரால் மாநில சுயாட்சி கோரும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1974 ஏப்ரல் 20. 59வது கேள்வி, கலைஞரால் அகர முதலி திட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1974. 60வது கேள்வி, தமிழ்நாட்டில் மதிப்பு கூட்டப்பட்ட வரி நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2007 ஜனவரி 21. 61வது கேள்வி, எம்ஜிஆரின் ஆட்சி கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்கப்பட்டது எப்போது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1980. 62வது கேள்வி, 1981 எம்ஜிஆர் அவர்கள் எத்தனையாவது உலகத்தமிழ் மாநாடை நடத்தினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 5வது. 63வது கேள்வி, எம்ஜிஆரால் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட நாள் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1981 செப்டம்பர் 15. 64வது கேள்வி, ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை. 65வது கேள்வி, தமிழக அரசின் அனைத்து மின்னாளுமை முயற்சிகளையும் தலைமையேற்று செயல்படுத்திட மின்னாளுமை ஆணையரகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? மின் ஆளுமை ஆணையரகம்
உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி 2006. 66வது கேள்வி. வளர்ந்து வரும் பல தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அரசின் சேவைகளை திறம்பட வழங்குவதே தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் குறிக்கோள் ஆகும். அதில் சேராத தொழில்நுட்பம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நானோ தொழில்நுட்பம். 67வது கேள்வி. மின் ஆளுமையின் சிறப்பியல்புகளில் சேராதது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி இது தொடர் மாற்றங்களை ஏற்காது. 68வது கேள்வி. மின்னணு ஆளுகையின் முக்கிய குறிக்கோள் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்மார்ட். 69வது கேள்வி. ஸ்மார்ட் என்றால் சீரிய ஆளுகை என பொருள்படும். இதில் டி எனும் எழுத்து எதை குறிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி வெளிப்படைத்தன்மை. 70வது கேள்வி. தமிழ்நாடு மின் ஆளுமை ஆணையரகத்தின் உச்சநிலையில் உள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மின் ஆளுமை ஆணையர். 71வது கேள்வி. மாநில அரசுகளின் மின்னாளுமை திறனை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசின் தேசிய மின்னாளுமை திட்டத்தின் கீழ் திறன் மேம்பாட்டு முயற்சியின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டுள்ளது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ SEMT. 72வது கேள்வி. மாநில மின் குறிக்கோள் குழுவானது டேஷ் அமைச்சகம் மூலம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் கீழ் செயல்பட்டு வருகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி மத்திய தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு அமைச்சகம். 73வது கேள்வி. பின்வரும் எப்பிரிவின் ஆலோசகரை SEMT கொண்டிருக்கவில்லை? பின்வரும் எப்பிரிவின் ஆலோசகரை SEMT கொண்டிருக்கவில்லை? ஆன்சர் ஆப்ஷன் பி மனிதவள மேலாண்மை. 74வது கேள்வி. சென்னை மாவட்ட மின் ஆளுமை சங்கம் யாருடைய தலைமையில் இயங்கி வருகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி மாநகராட்சி ஆணையர். 75வது கேள்வி. மாவட்ட மின் ஆளுமை சங்கங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் யாருடைய தலைமையில் இயங்கி வருகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் சி மாவட்ட ஆட்சியர். 76வது கேள்வி. தமிழ்நாட்டில் குடியிருப்போரின் தரவுகளின் ஒற்றை ஆதாரமாக விளங்கும் தளம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாநிலத்தில் குடியிருப்போரின் குடும்ப தரவு தளம். 77வது கேள்வி. இடம்சார் அல்லது புவிசார் தரவுகளை கண்டறிந்து சேமிக்கவும் கையாளவும் பகுப்பாய்வு செய்யவும் நிர்வகிக்கவும் உருவாக்கப்பட்ட அமைப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி புவிசார் தகவல் அமைப்பு. 78வது கேள்வி. புவிசார் தகவல் அமைப்பு டேஷ் பணியை செய்யும் மேலாண்மை அமைப்பாகும். ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 79வது கேள்வி. மாண்புமிகு முதலமைச்சரின் மின் ஆளுமைக்கான உயரிய விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாணவர்களுக்கு. 80வது கேள்வி. பொது சேவை மையமானது தொழில்நுட்பம் வாயிலாக குடிமக்களுக்கு அரசு சேவைகளை எவ்வகையில் அணுக உருவாக்கப்பட்டதாகும்? ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 81வது கேள்வி. பொது சேவை மையங்கள் திட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் டி தேசிய மின் ஆளுமை திட்டம். 82வது கேள்வி. பல்வேறு நிறுவனங்களால் இயங்கும் பொது சேவை மையம் எவ்வமைப்பால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ TNEGA. 83வது கேள்வி. பொது சேவை மையத்தின் மூலம் லாபகரமான வருமானம் ஈட்டும் பொதுத்துறை நிறுவனங்களில் சேராதது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஆவின். 84வது கேள்வி. CSC மையங்கள் நிர்வகிக்கும் நிறுவனங்களில் சேராதது எது?
ஆன்சர் ஆப்ஷன் ஏ TACTV. TACTV. அடுத்ததா 85வது கேள்வி. அரசு சேவை மையங்களின் மூலமாக வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி இயக்குநரகத்தின் எத்தனை சேவைகள் வழங்கப்படுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் பி 4. அப்படிதான் கைஸ், 85 கேள்விகள் பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம தமிழில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ லாஸ்ட் யூனிட்லேருந்து நம்ம புது சிலபஸ் படி, நியூ சிலபஸ் படி நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல். டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கு உங்களுக்கு வீடியோ கரெக்டாக வந்துடும். தேங்க்யூ.